இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மழை பெஞ்சு நம்ம தக்காளி செடி வந்து நல்லா கொத்தி விட்டாச்சு. ஃபுல் தோட்டமாக நம்ம கொத்தி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி சூப்பராக வந்துருக்குங்க. இப்போ வந்து சாம்பிளுக்காக நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து நட்டு பார்த்தேன். அந்த தக்காளி செடியில் தக்காளி செடியும் வளரும், நம்ம ப்ளஸ் வந்து வெங்காயமும் சின்ன வெங்காயமும் அறுவடை பண்ணிக்கலாம் வீட்டுக்காக. அதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தோம் வருதான்ட்டு. பாருங்கள் தெரியுதுங்களா, சூப்பராக வந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்குது. இப்போ 100 ருபீஸ் கிலோஸில் இருந்துச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக நம்ம வந்து நட்டாச்சு. சரிங்களா, மழை பாருங்கள், மழை பெஞ்சு நல்லா தேங்கியிருக்கு, தண்ணி நல்லா வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நட்டு பார்த்தேன், சூப்பராக வந்திருக்கு. அதனால் என்ன பண்ணலான்னா இருக்கிறது எல்லாத்தையுமே ஆப்போசிட் சைடில் ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி இருக்குது, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நட்டுக்கலாம். வெங்காயமும் ஒரு மந்த்லி 3 மந்த்து நினைக்கிறேன் அது வர்றது வெங்காயனுடைய அறுவடை. அதனால் நம்ம வந்து தக்காளியும் அறுத்துக்கலாம், ப்ளஸ் வந்து வெங்காயமும் அறுவடை பண்ணிக்கலாம். அதனால் நம்ம வந்து பாருங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் நட்டுட்டேன், அப்புறமா சரி உங்களுக்கு ஷேர் பண்ணணுமே, அப்போ தான் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்ன விவசாயிகளுக்கு அப்படின்றதுக்காக நான் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்து நம்ம விதை வெங்காயம் வந்து பார்த்து வாங்கணுங்க. நம்ம சந்தைகளில் விற்கக்கூடிய விதை வெங்காயம் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே தருவாங்க. அதாவது விதை வெங்காயம் அப்படின்னு சொல்லாமல், அதாவது இது வந்து பழைய ரொம்ப நாள் ஆயிட்டு பின்னாடி நம்ம, அதாவது என்ன சொல்கிறது, விற்காமல் நிறைய நாள் கழித்து வந்து விற்குவாங்க இல்லைங்களா, அந்த வெங்காயம் தான் நமக்கு வளருமா அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அடிக்கு கொஞ்சம் தூரமாகவே நட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து துளுத்து வெங்காயத்தாள் வந்து விடும். அப்படி விடும்போது வந்து என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய வெங்காயம் வந்து நமக்கு வளர்ச்சி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம தூரமாக நட்டுக்கலாம். நான் வந்து இது வந்து போச்சம்பள்ளி சந்தையில் தாங்க வாங்கிட்டு வந்தேன். இந்த வெங்காயம் கிலோ வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா சொன்னாங்க. ரொம்ப பொடிசாக இருக்கிறதே 60 ரூபா சொன்னாங்க. பட் இது ஒரு மீடியமாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து 55 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கிலோ கொடுத்தாங்க. 150 ரூபா ஆச்சுங்க. வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து நம்ம இன்றைக்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, வாங்கிட்டு கூட ஒரு 3 வீக்ஸ் ஆயினுக்குங்க. நடவேல் அப்படியே வச்சுட்டு இருந்தேன், இந்த மழைக்கோசரம் வெயிட்டிங்கில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஹெவி மழைங்க, அதனால தான் நம்ம இன்றைக்கி வந்து இது நட்டுடலாம் அப்படின்றதுக்காக நட்டுருக்கேன். இந்த லைனும் நட்டாச்சு, இந்த லைனும் நட்டாச்சு. இப்போ இருக்கிற எல்லா லைனும் நடலாங்க. அங்கே பாருங்கள், அங்கே வச்சுருக்க பாருங்கள் வெங்காயம் ஃபுல்லாக நடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி ஆயிருங்க நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கே. அறுவடை பண்ணி முடிச்சுட்டு நட்டுட்டு ஃபுல்லாக வெங்காயம் ஃபுல்லாக நட்டுட்டு போகிறதுக்கே நம்மளுக்கு ஈவினிங் ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத நட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து செடி வளர்றதையும் காமிக்கிறேன், அறுவடை பண்ணுறதை காமிக்குவேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே வருங்க அறுவடை பண்ணுற வரைக்கும். சரிங்களா, அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் நட்டுட்டு நான் உங்களுக்கு மீண்டும் நாளைக்கு வந்து சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. பாய்.